ஏப்ரல் மாசம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போன வாரம் தியேட்டர்ல வந்த ஒரு சில சின்ன படங்கள் நான் எடுக்கல, ஆனா அது இந்த வாரமும் பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அதனால இந்த வாரமும் எடுக்க முடியாம போய்டும். ஆனா போன வாரம் வந்த ஒரு படத்தோட இந்த வாரம் வந்த ஒரே ஒரு படத்தோட சேர்த்து நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருந்ததை போய் பார்த்துருவாங்க. நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் பெருசு படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிச்சு இந்த 5வது வாரம். ஆனா படம் 28வது நாள் கூட தியேட்டர்ல ஓடாம 27வது நாள்ல ஒரே ஒரு தியேட்டர்ல ஓடி பினிஷ் ஆகுது. எனவே பெருசுக்கு தியேட்டர்ல வாஷ் அவுட்னாலும் தியேட்டர் ஃபியூச்சர்ல வருதான்னு பார்ப்போம். ஆனா வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. எனவே இந்த படம் பண்ண வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்ப தியேட்டர் இல்லனாலும் கவுண்ட் கொடுக்குற அளவுக்கு. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்வீட் ஆர்ட் படம் ரிலீஸ் ஆகியும் நான் பெருசு சொன்ன டேட்டா தான் இருக்கு. ஆனா இந்த படம் 27 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 தியேட்டர்ல ஓடி இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு பெருசு தான் பீட் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ரன்னிங்லயும் பெருசு வந்து ஸ்வீட் ஆர்ட் பீட் பண்ணிட்டு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சர்வைவிங்ல ஸ்வீட் ஆர்ட் பீட் பண்ணிருக்கு மைல்டான்னு சொல்லணும். ஆனா இந்த படத்துக்கும் அடுத்த வாரத்துல இருந்து தியேட்டர்கள் கிடையாது. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆகி 48வது நாள் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை 50வது நாள் வரும். இந்த படம் போன வாரம் பேசும்போதே சொல்லியிருந்தேன் தியேட்டர் தரல வாஷ் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா லாஸ்ட் வீக் ஒரு சிங்கிள் தியேட்டர் கொடுத்து ஓடிட்டு இருந்தாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு நிலம அப்படி பாத்தீங்கன்னா 49வது நாள்ல தியேட்டர் இல்ல. இனிமே 49வது நாள் இல்லனா கூட 50வது நாள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தியேட்டருக்கு 50 நாள் போஸ்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் டெஸ்ட் படம் போன வாரம் ஏப்ரல் 4 ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. டைரக்ட் ஓடிடி தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஸ்டார் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா மாதவன், நயன்தாரா, சித்தார்த்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் தான் சொல்லி ஆகணும். இதை அதுக்கேற்ற மாதிரி ட்ரைலர் கட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ இருக்குமோன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் படமே இன்ட்ரெஸ்டா போல தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி படங்களுக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 கேரக்டரை மையப்படுத்தி அவங்க படத்தை மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. இவங்க எடுத்துக்கிட்ட கதையை கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரீன் பிளேவா மன்னிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த கதைக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு அழகா அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. 4 பேருமே வந்து ரொம்ப தேர்ந்தவங்க. ஸோ நடிப்புலாம் ரொம்ப சூப்பரா வெளியாகி இருக்கு. ஆனா திரைக்கதையில ஃபயருங்கிறது இதெல்லாம் போயிடுச்சு. இது ஒரு சாதாரண டிராமா படமா இருந்து ஃபயர் இல்லைனா கூட பரவாயில்ல, இது ஒரு த்ரில்லர் படமா மாறிடுச்சு. அப்படியாப்பட்ட படத்துக்கு இந்த ஃபயர் கண்டிப்பா 10 தான் சொல்லி ஆகணும். இனிமே ஸ்டார் காஸ்ட்லாம் பெட்டரா இருக்கு. டைம் இருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வந்திருக்கும். ஓடிடி போய் பாருங்க ஃப்ரீயா. ஆனா உங்களுக்கு படம் ஃபுல்ஃபில் தரதுக்கான வாய்ப்பு மோஸ்ட்லி இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 7வது இடத்துல பார்க்க போற படம் ஃபயர் படத்துக்கும் போன வாரம் தியேட்டர் இல்லாம தான் இருந்தது. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ஒரு 2 தியேட்டர் கிட்ட போட்டு சர்வே ஆகிட்டு இருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட 56 நாள் வந்துருச்சு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கும் 2 தியேட்டர்ல நம்ம ஃபயர் படம் ஓடிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த படத்தை வெற்றிங்கிற மாதிரி ஒத்துக்கவே மாட்டீங்க. ஏதோ சும்மா தியேட்டர்கள் சர்வேயும் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சில பேர் நினைச்சாலும் ஆக்சுவலி அதை தாண்டி படத்துல ஃபயர் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதனால தான் இந்த ஒரு சர்வேயும் கிடைச்சிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்ல வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருந்து 2 தியேட்டர் கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு அடுத்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பெரிய படம் வந்திருக்கு. சோ அதை மீறி எப்படி வருதா வரலையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாத்துறோம். நம்ம கவுண்டில் அடுத்தது 6வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி 78 நாளோ 80 நாளோ ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி எனிவேங்க 80 நாள் கிட்ட நம்ம மணிகண்டன் படம் தியேட்டர்ல ஓடிடுச்சு. அப்புறம் என்ன எல்லா படத்துக்கும் வழங்க போல சொல்ற மாதிரி இந்த படத்துக்கும் தியேட்டர் அடுத்த வாரத்துல இருந்து வாஷ் அவுட் தான். ஆனா இன்னைக்கும் நம்ம சென்னையில ஒரு ஸ்கிரீன் ஓடுது. அந்த ஸ்கிரீன்ல வந்து டோட்டலா காலியா இல்ல, ஏதோ ஃபில் ஆகுதுங்க. கண்டிப்பா அட்வான்ஸ் புக்கிங்லயே ஃபில் ஆகுது. தியேட்டரிக்கல் டைம்ல ஓரளவுக்கு இன்னும் ஃபீலிங் இருக்கு. ஆக்சுவலி அடுத்த வாரம் வந்து மறுபடியும் ஒரு சிங்கிள் ஸ்கிரீனை கொடுத்து ஓட்டினாலும் படம் 100 நாள் ரன் கொடுத்தானா ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா மணிகண்டன் இது வரைக்கும் 100 நாளைக்கு படம் ஓடுனது கிடையாது. எனவே பாப்போம் நம்ம தமிழ் சினிமால இதுதான் முதல் அதிகமான ரன்னிங் டே வச்சிருக்க படம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். சோ அதுவே வந்து 100 டேவா கொடுக்குதான் பார்ப்போம். நம்ம கூட அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் ஜெய் காளி ஓம் காளி படம் ஹாட்ஸ்டார் ஓடிடில வந்து இது ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப லேட்டஸ்டா பெருசா சொல்லிக்கிற மாதிரி படங்கள் எதுவும் இல்ல. அதுக்கு மத்தியில இந்த படம் ஓடிடில தான் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா கண்டிப்பா ஓரளவுக்கு வர்த்தபிள் வாட்சா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வாட்சா கூட இருக்கும். நீங்க ஏதோ வந்து எதிர்பார்க்காம போனாக்க ஆனா விலங்கெல்லாம் எதிர்பார்த்து போயிடாதீங்க. சவுத் சைடு ரவுடிசம் இதெல்லாம் பிடிச்சவங்க இந்த படத்தை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு. இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பெரிய ஆக்சுவலி 90ஸ்ல நடக்கிற மாதிரியான படம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்லலாம் பாத்தீங்கன்னா பழனி பாப்பா கதெல்லாம் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் என்னதான் ஓடிடியா இருந்தாலும் என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிறைய விஷயங்கள். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் எம்புரான் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி லாஸ்ட் 2வது வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 தியேட்டர் கிட்ட ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறையவே தியேட்டர் இருந்து 30-40 தியேட்டர் கிட்டே இருந்தது. ஆனா இப்ப 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா வெறும் 4 தியேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம போன வாரமே சொல்லிட்டோம். நம்ம எம்புரான் படம் தமிழை பொறுத்த வரைக்கும் பெருசா செல்ஃப் எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிட்ட தான் வந்து உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மலையாள படம் தமிழ்ல 10 கோடி கிட்ட வரதே பெரிய விஷயம். ஏன்னா மோகன்லாலுக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அது அந்த எம்புரானுக்கு இருந்த ஐப்ல இங்க கிடைச்சிருக்கும். ஆனா இந்த படம் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி படமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் தான் வந்து 240 கோடி பிளஸ்ல வந்து அதிகமான ஒரு கலெக்ஷன்ல இருந்தது. ஆனா இந்த எம்புரான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 கோடியை தாண்டி போயிடுச்சு. சோ மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கா இண்டஸ்ட்ரி படம். அதை தாண்டி இது பட்ஜெட்
தாண்டிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா விதத்திலும் எம்புரான் ஒரு ஹிட் படம். ஆனா இங்க நம்ம கவுண்டவுன்ல மலையாளம்ன்றதெல்லாம் விட்டுருவோம், தமிழ் அப்படின்றத வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த அளவு தாங்க கவுண்டவுன் பண்ண முடியுது. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் சப்தம். சப்தம் படம் ரிலீஸ் ஆகி 41வது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. இந்த படம் 41 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கல 4 ஸ்கிரீன்ல ஓடி இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நம்ம வழக்கம் போல சொல்றதாங்க அடுத்த வாரத்துல இருந்து தியேட்டரிக்கல் இந்த படத்துக்கும் வாஷ் அவுட் தான். ஆனா இதுக்கும் ஒரு ஸ்கிரீனை கொடுத்து 50 நாள் ஓட்டினாங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. ஆக்சுவலி ஏன்னா சப்தம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சம வால்யூமான ஒரு படம் தான் சொல்லணும். ஒரு பேய் படத்துல அதுக்கு ஒரு தியேட்டரிக்கல் ப்ராப்ளம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. இன்னொன்னு வந்து நான் வழக்கமா சொல்லிட்டு இருக்க மாதிரி தாங்க இந்த படம் நீங்க என்னதான் டிவில பார்த்தாலும் இது தியேட்டரிக்கல் மெட்டீரியலுங்க இது. சோ அதனால ஒரு ஸ்கிரீன் ஆச்சு ஓட்டினாங்கன்னா என்னதான் புது படம் வந்தாலும் இந்த படத்துக்கு போற ஆடியன்ஸ் கண்டிப்பா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட வீட்டுக்கு போவாங்க. சோ பாப்போம் அதை தியேட்டர்கள் நடத்துதான்ட்டு. அப்புறம் உங்களுக்கு எம்புரானாச்சுக்கு 4 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா சப்தம்க்கு தியேட்டர்ல வாஷ் அவுட்டியா மேல கொடுத்துருக்கன்றது தெரியும் உங்களுக்கு. சப்தம் வந்து கிட்டத்தட்ட 40 நாளா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ எம்புரான் வந்த 3வது வாரத்திலேயே 4 தியேட்டர்கள் வந்துருச்சு. பாத்துங்க 41வது நாள்ல 4 தியேட்டர் வரைக்கும் ஓடின படத்துக்கும் 15வது நாள்லயே 4 தியேட்டர் வந்த படத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் சொல்லி தெரியவில்லை, இருந்தாலும் சொல்லிட்டு போறேன். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டிராகன். டிராகன் படமும் நிலவுக்கு என் மேல நடிக்கோபம் சொன்ன மாதிரி 48வது நாள் நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் வெள்ளிக்கிழமை தான் 50வது நாள் வரணும். ஆனா இந்த படம் இன்னைக்கு 48வது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தியேட்டர்ல ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. நாளைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த டிராகன் படம் மட்டும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 48 நாள் ஆகியும் 49வது நாள்லயும் 6 தியேட்டர்கள் கிட்ட ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. உங்களுக்கு டிராகனை பத்தி சொல்லி தெரிய வேண்டியதுல வேற லெவல் எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அது ரன்னிங் டேலயும் அடிச்சு தூக்கி தாண்டி போயிட்டு தாங்க இருக்கு. அது இந்த 48 நாள் கொடுத்த ரன்னிங் டேலாம் கூட வந்து ஓகே ஏதோ போயிடுச்சுங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த 49வது நாள்லயும் தியேட்டர் எடுத்துருக்கு பாத்தீங்களா, அல்டிமேட்டுங்க இது. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் வீரதீரசூரன். வீரதீரசூரன் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். இந்த படம் போன வாரம்லாம் ஆக்சுவலி இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபட்ச தியேட்டர்ல ஓடுற படமா இதுதான் இருக்கு. ஆனா அடுத்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப 20 ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஏத்ததுக்கான வாய்ப்புன்றதுலாம் நாளைக்குன்றது தாண்டி நாளைக்கு தான் பெருசா முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே. இந்த படம் லாஸ்ட் வீக் பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படம் பெரிய ஒரு வெற்றியை தராதோன்ற மாதிரி தான் பார்த்தோம். ஆனா அது லாஸ்ட் வீக்கெண்ட்ல எல்லாம் மாறிடுச்சு தாங்க சொல்லணும். அது முக்கியமான காரணமா நான் பெருசா என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த லீவ் டைம்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா அந்த செட் ஆயிடுச்சு. மார்ச் முடிஞ்சு ஏப்ரலுக்குள்ள வந்துட்டல. அதே சமயம் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூன்றதும் கிடைச்சிருந்தது. சோ அதெல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகி தியேட்டரிக்கல்ல இந்த படம் கிட்டத்தட்ட வந்து பட்ஜெட்டுக்கு மேல போயிடுச்சு பாக்ஸ் ஆபீஸ். படம் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்லோ பேஸ்டா சூப்பரா போயிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸும் படத்தோட வெற்றியும் ஸ்லோ பேஸ்டா மைல்டா வந்து சர்வே பண்ணி தூக்கி தாண்டிடுச்சுங்க. வீரதீர சூரன் விறுவிறுப்பான சூரனா இல்லாம விழுந்துருவான்னு பார்த்தாக்கா ஆனா வேற மாதிரி எழுதி நின்று மதுரை வீரன்னா வெற்றியை கொடுத்துட்டான் தான் சொல்லணும். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. இந்த குட் பேட் அக்லி படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ல முதல் இடம் ஏன்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாடே வந்து அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல் கூஸ் பம்ப் ஃபயர் அந்த என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடலாங்க. அந்த அளவுக்கு ட்ரைலர் மிரட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதன் வெளிப்பாடா வந்து புக்கிங்லேயே தெரிஞ்சு போச்சு. டிக்கெட்டே இல்லைங்கிற அளவுக்கு புக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஃபில்லிங். நாளைக்கு ஷோ டைம்ல டிக்கெட் கிடைக்காதுன்றதை தாண்டி டிக்கெட் எவ்வளவு வைக்க போறானோ அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம தலை படத்துக்கு ஓப்பனிங்கை பத்தி கேட்கவே தேவையில்ல. அதுலயும் இந்த மாதிரிலாம் ட்ரைலரை போட்டு காட்டினாங்கன்னா ஓப்பனிங்க்கு பஞ்சமே இல்லைன்ற அளவுக்கு பயப்புல இங்க புக்கிங்ல சம்பவமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க எல்லாம் நீங்க ஓப்பனிங் தான் குடிக்கிறீங்க தலைக்கு. பட் இந்த படத்துக்காச்சும் தயவு செய்து வந்து வீக்கெண்ட் ஃபுல்லா கொடுங்கடா சப்போர்ட். இதை ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து தலையை வந்து ஒளிச்சு கட்டுன்ட்டே யூடியூப்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் சொல்லுவீங்க சொல்லிட்டு போங்க. பட் நான் வந்து எது இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம ஒரு நடிகருக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் படம் சரியா போடலாம், அடுத்த படம் வந்து வேற மாதிரி ஆகும் அந்த படத்தோட பிசினஸ்லாம் சொல்லிட்டு. ஆனா நம்ம தலை பல விஷயங்களை மாத்துற மாதிரி அதுல இந்த விஷயத்தையே மாத்திருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு அவரோட சம்பளம் அதிகம், அவரோட ஓப்பனிங் அதிகம், அவரோட பிசினஸ் அதிகம். அதை தாண்டி ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு அதிகன்ற மாதிரி. ஏன்னா ஒரு படம் பார்க்க போறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு இருந்தாலும் முக்கியமா இங்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்றது இருக்கும். சோ அது இந்த படத்துல எக்கச்சக்கமா இருந்து வைப்னா வைப் அந்த அளவுக்கு வைபை கிரியேட் பண்ணி விட்டு இருக்கு. பல ரிவ்யூவர்ஸே வந்து தலகால் புரியாம இருக்கா இது என்ன மாதிரி படமா இருக்குன்னு. ஏன் எனக்கு கூட யோசிச்சு பார்த்தா ஒருவேளை இது டைம் டிராவலர் ஏன்னா மார்க் ஆண்டனி எடுத்த நம்ம ஆதிக்கு வந்து அந்த மாதிரி போவாரோ இல்ல யூனிவர்ஸ் பேஸ்ல போவாரோ அட்வான்ஸா போகணுன்றதுக்கோசம் பார்த்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இதை ஒரே மாதிரி கேரக்டரேஷனா பண்ணிருப்பாருன்னு தோணுது. என்னன்னா நம்ம தலை வந்து கேங்ஸ்டர் நினைச்சார்ல ஃபர்ஸ்ட் அமர்கலம், அதுக்கப்புறம் தீனா, பில்லா, மங்காத்தா இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேரக்டரும் வந்து ஒண்ணுதான். அந்த கேரக்டர் தான் வந்து இப்ப நம்ம குட் பேட் அக்லில இருக்கவர். அவரோட வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தார் மாதிரி எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று மெச் பண்ணி கதை பண்ணிருப்பாருன்னு தோணுது. பாப்போம் கதை என்ன மாதிரி வருது. எனக்கு இந்த படத்தோட வைப் எல்லாம் தாண்டி என்ன ஸ்டோரி லைனை பிடிச்சி நம்ம ஆதிக்கு இந்த படத்தை பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு இந்த மாதிரி படம் தாங்க செட் ஆகுது. ஆனா மனுஷன் தேவலாம விடாமுயற்சி மாதிரி ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பாருங்க எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் சொதப்பிட்டாங்கன்ட்டு. ஆடியன்ஸ் விட்டுருங்க ரிவ்யூவர்ஸும் சேர்ந்து வந்து அடின்ட்டு அடிச்சு தூக்கி போட்டாங்க. பட் இந்த மாதிரியான படங்கள்ல அஜித் வரும்பொழுது அதை எவனாலே
தலையா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும் அந்த சம்பவம். ஸோ இதுக்கு மேல நம்ம தலை படம் பண்ணாருன்னா தயவு செய்து மங்காத்தா, இந்த குட் பை டேக்லி, தீனா இந்த மாதிரியான படங்கள்ல வந்து இறங்குறதா நல்லதா இருக்கும். ஏன்னா இங்க கவுத்தூறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஸ்டென்த்தி சைட்ல படம் பண்றதுன்றது அவரோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத தாண்டி அவர் ஃபியூச்சர்லாம் பத்தி எங்க கவலைப்பட்டாரு. நம்ம தலை ஏகே அஜித் ஃபேன்ஸோட அந்த மரியாதைக்கு ரொம்ப நல்லதா இருக்குங்க. எனவே தலை சம்பவம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி தியேட்டரிக்கல்ல வந்து இது ஒரு நல்ல ரிலீஸ் டேட் சொல்லணும். ஏன்னா 10 தாண்டி இந்த 14 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹாலிவுட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 டேக்கு மேல வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் பண்றதுக்கு நம்ம குட் பை டேக்லி காத்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு கண்டிப்பா 300 கோடின்றதெல்லாம் தாண்டி 500 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வரணும்னு எல்லாரும் போல நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த படத்தோட அந்த வைபை வச்சு பார்க்கும்போது தெரியுது இது வரைக்கும் நம்ம தலைக்கு வந்து 300 கோடி அபிஷியலா போஸ்டர் இல்ல. ஆனா இந்த படத்துக்கு விடுவாங்க. ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தோணுது. சோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் குட் பை டேக்லி எந்தெந்த ஊர்ல பார்க்க போறீங்க, என்னென்ன தியேட்டர்ல பார்க்க போறீங்க, டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.